கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸாவி போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் திமுக தலைவர்கள் எதிர்கொண்டார்களோ இல்லையோ, பதிலளித்தார்களோ இல்லையோ, திருமாவளவன் பதிலடி கொடுத்தான். என் மொழியை வளர்க்க, என் மொழியை காக்க, என் மொழி இனத்தை காக்க, நிலத்தை வளத்தை காக்க போராடியவர்கள் எனக்கு 1000 பெரியார் இருக்கும் போது இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் எனக்கு எப்படி பெரியார்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவர்கள் என்ன சொல்றார்? பெரியார் ஒருவரே பெரியார், பெரியார் ஒருவரே பெரியார் வச்சுட்டு ஓரமா சொரியார், அங்க சொரியார். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இவேரா இனி எங்கேயாவது எதிரே வருவீரா? இவேரா உங்களுக்கு பெரியார் வச்சுக்கிற போற்றிக்க, எங்க கிட்ட வராது. இனி பெரியாரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்துக் கொண்டிருக்காது, சகித்துக் கொண்டிருக்காது என்று வெளிப்படையாக பேசியவன் திருமாவளவன். வாய திறந்தால் இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணு தான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல. எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் வருவது? பெரியாரின் சமூக நீதி என்ன? பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க? பெரியாரின் சமத்துவம், சகோதரத்துவம், சாதி ஒழிப்பு எங்க? எங்க? ஒண்ணு கிடையாது. பெரியாரே மண்ணு என்று சொன்னபோது மிக வெளிப்படையாக சீமான் அவர்களை நான் கண்டித்து பேசியிருக்கிறேன். அவர்கள் திரிபுவாத அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசிய அரசியல். கருணாநிதி ஒரு தெலுங்கர். அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் தெலுங்கர்கள். தெலுங்கர்களால் தான் தமிழன் வீழ்ந்தான். இதுதான் தமிழ் தேசியம் என்று அவர்கள் இந்திய தேசிய எதிர்ப்பை கைவிட்டு விட்டார்கள். இந்தி திணிப்பை எதிர்க்க ஆர்வம் காட்டவில்லை. இந்துத்துவ அரசியலை, சாதியவாத மதவாத அரசியலை எதிர்த்து பேசவில்லை. பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசவில்லை. RSS எதிர்த்து பேசவில்லை. வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசவில்லை. வெறும் கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தெலுங்கர் எதிர்ப்பு என்று பேசுவதே இங்கு தமிழ் தேசிய அரசியல் என்று அவர்கள் திசை மாறி போன போது விடுதலை சிறுத்தைகள் குறுக்கிட்டோம். கேட்கிறவன் கேட்காதவன் எல்லாருக்கும் சேத்தாண்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஓட்டு போடுறேன் போடாதவன் எல்லாருக்கும் தான். எங்க கோட்பாடு அது இல்ல. எங்களுக்கும் பின்னாடி வர சந்ததியினர் தான். ஏதோ நாம் தமிழன் கட்சி வச்சுட்டா தமிழருக்கு மட்டும் இல்ல, சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா நாம் தமிழர் கட்சிக்காரன் ஆரம்பிச்சுட்டா கர்நாடக கரண்ட் இல்லையா? கல்வி எல்லாருக்கும் தான். தெலுங்கர், மலையாளி, கன்னடர், துளுவர், பீகாரி, குஜரி எல்லாருக்கும் தான் கல்வி, தரமான கல்வி. எல்லாருக்கும் சரியான சம்மான மருத்துவம். என் நாட்டு குடிகள் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் மக்களோடு, அந்த நாட்டின் மாநிலத்தில் இருக்க கட்சிகளோடு கரைந்திருக்கிறோம். எந்த மாநிலத்தில் எங்களுக்கு தனித்த அரசியலோ அதிகாரமோ வலிமை இல்லை. அது மாதிரி இங்கே வாழ்கிற நீங்கள் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் எங்கள் உரிமைக்கு, எங்கள் விடுதலைக்கு அரசியல் செய்யும் போது எங்களோடு இணைந்து பயணிக்க நீங்கள் கடமைப்பட்டவர்கள். மன்னர் கட்டபொம்மன் படையிலே என் தாத்தன்கள், என் பாட்டன்கள் வெள்ளையத்தேவனும் சுந்தரலிங்கமும் தளபதியாக இருந்தது போல எங்கள் படையில் எத்தனை தளபதியும் இருங்க. ஆனா மன்னன் நாங்க தான். பல தடவை சொல்லிட்டேன். உனக்கு என்ன குழப்பம்? எல்லோரும் வாருங்கள், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்றா நிற்போம். நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஆனால் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்பதே திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. தெலுங்கர் எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் திமுகவினரை விட கருத்தியல் தளத்தில் வேகமாக சீறி பாய்ந்தவர்கள் சிறுத்தைகள். இது என் நாடு, தமிழ்நாடு.
தமிழ் தேயம், தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்கள், அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, மெய்யியல் கோட்பாடு, அது வழிபாடு. அவருடைய காட்டு வளம், கனிம வளம், நீளவளம், நீர்வளம், மண் வளம், கடல் வளம், இவற்றை மலை வளம், இவற்றை காப்பது. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பது. பெண்களுக்கான உரிமை, பாலியல் வன்கொடுமை இல்லாது, மது மத போதை இல்லாது ஒரு தூய சமூகம் படைப்பது, இந்த ஏழ்மை வறுமையை ஒழிப்பது. புரியுதா? இப்படி இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு பாரு. இந்த அரசியல் தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல். இவ்வளவு தான். இப்போ என் மொழி செத்துருச்சு, மீட்கணும், தமிழ் தேச அரசியல். என் தாய் சாக கிடக்கும்போது எப்படியாவது எவ்வளவு செலவழிச்சாலும் என்ன பண்ணாலும், ரத்தம் இல்லை நான் கொடுக்குறேன், என் தங்கச்சி கொடுப்பா, என் தம்பி கொடுப்பா, எப்படியாவது என் தாயை உயிர்ப்பிச்சிடணும். அதான்டா தமிழ் தேசிய அரசியல். கண்ணு முன்னாடி என் மலை களவுது, விடக்கூடாதா? விடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் வச்சுட்டு போகணும்டா, நம்ம நிலம்டா, அரைக்கிறோண்டு இடந்தாடா இருக்குது, காப்பாற்றணும். தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச பிள்ளைகளின் துடிப்பு, தவிப்பு. அதுதான் திராவிடனுக்கு என்ன, அது அவன் நிலம் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், மேலே பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்வோம்.